ஓகே, நான் வந்து ஈரோடு பொண்ணு. எனக்கு திருச்செங்கோடு வந்து கொஞ்சம் புதுசுங்க. ஸோ திருச்செங்கோடுல என்னென்னலாம் ஃபேமஸ்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா உங்களால? கேன் எனிஒன்? போர்வெல். சார் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய அமைப்பு சூப்பரா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற என்னென்னலாம் ஃபேமஸ்? காலேஜ். என்ன காலேஜ் சார்? நம்ம போயிருக்கோங்களா? பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. சூப்பர் சார். ஸோ வேற ஏதாவது ஃபேமஸ் இருக்குங்களா நம்ம திருச்செங்கோடுல? கோவில். எந்த கோவிலுங்க சார்? அர்த்தநாரீஸ்வரர் கோவில். போயிருக்கீங்களா? என்ன சார் போயிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணுங்க. ஓகே, shall we start the event now? So yes, திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் அண்ட் ரிக்ஸ் என்ஜினியரிங் அண்ட் சர்வீஸ் சென்டர் அசோசியேஷனோட இந்த 4th ரிக் எக்ஸ்போக்கு வந்திருக்க உங்க எல்லாத்துக்கும் வார்ம் கிரீட்டிங்ஸ். ஒரு அப்ளாஸோட ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இவ்வளவுதான் சத்தமா நம்ம திருச்செங்கோடு மக்கள் கிட்ட இருந்து? இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன் லைட்டா. Yes, thank you so much. I'm glad to welcome தலைவர் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கம் திரு கே லக்ஷ்மணன் சார் to the stage. Sir please. எஸ், நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். Thank you so much. And along with him, I would like to welcome Rig Engineering and Service Center Association President T.T. Parandaman sir to the stage. Yes, thank you so much sir. And it's our immense pleasure to welcome our honorable chief guest MLA Mr. E.R. Ishwaran sir Tiruchengodu to the stage. Yes, நல்ல ஒரு applause கொடுக்கலாம் please. Thank you sir, thank you so much. I'm happy to welcome Tiruchengodu Municipality Chairman Mrs. Nalini Suresh Babu ma'am to the stage. Okay, thank you. And along with that, I would like to welcome Namakkal District DMK Advocate Wing President Mr. Suresh Babu sir to the stage. Thank you so much. And yes, I would be very glad if I welcome TP Thangarajan Chairman PRD Groups to the stage. Yes, நல்ல ஒரு applause கொடுக்கலாம் please. Thank you so much sir. I'm glad to welcome Mr. N. Ponnusamy, ex-president திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம். எஸ், நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். சத்தம் குறைஞ்சிட்டே இருக்கீங்களே. வெல்கம் சார். Thank you so much. I would like to welcome Mr. P. Veliyangiri, President திருச்செங்கோடு அனைத்து மோட்டார் தொழில் முன்னேற்ற சங்கம். Thank you so much. I'm happy to welcome Mr. K.R.S. Palanisamy, Chief of Election Committee திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம். Thank you so much sir. I'm happy to welcome Mr. Kamal, Preparator Andavar Mounting to the stage. Thank you so much. And next, I'm very happy to welcome Mr. Satyamurthy, Secretary Trust. Yes, நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். I'm happy to welcome Mr. A.C. Ilango, Secretary Resca to the stage. Along with him, I would like to welcome Mr. Subramaniam, Vice President Trust to the stage. Yes, நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். And next, Mr. Shanmugam, Vice President Resca to the stage. Thank you so much sir. And along with him, I would like to welcome Mr. Jayakumar, Treasurer Trust to the stage. Thank you so much. And along with him, I'm very happy to invite Mr. Srinivasan, Treasurer Resca to the stage. Thank you so much sir. And next, Mr. Murugavel, Joint Secretary Trust. Thank you so much. And next, I would like to welcome Mr. Rathinam, Joint Secretary Resca to the stage. So please come sir. Yes, thank you. And President Tiruchengodu ரிக் உரிமையாளர்கள் சங்கம் to give a welcome speech. So please.
பாரத திருநாட்டின் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அனைவருக்கும் உரித்தாக்குகின்றேன். திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ரிக் என்ஜினியரிங் சர்வீஸ் சென்டர் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த 4வது மாபெரும் கண்காட்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, திருச்செங்கோடு நகராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி நளினி சுரேஷ் பாபு அவர்களே, நமது இந்த மாபெரும் கண்காட்சியில் ஸ்டால் அமைத்திருக்கும் ஸ்டால் உரிமையாளர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருகை என்று வரவேற்பதில் மிக்க பெருமை கொள்கின்றேன். நன்றி. I request Mr. Parandaman Reska and Mr. Lakshmanan Trust to honor our chief guest, Mr. E.R. Ishwaran, MLA, Tiruchengodu. Yes, can I get a big round of applause? Thank you so much, sir. I request Mr. Parandaman Reska and Mr. Satyamurthy Trust to honor Mrs. Nalini Suresh Babu ma'am, Chairman, Tiruchengodu Municipality. Mr. Srinivasan Reska and Mr. Jayakumar Trust to honor Mr. Tangara, Chairman, PRD Groups. Thank you so much. I request Mr. Shanmugam Reska and Mr. Subramaniam Trust to honor Mr. Suresh Babu, President, DMK Advocate Wing, Namakkal. Mr. Murugavel Trust and Mr. Rathinam Reska to honor Mr. Vellingiri, sir. Mr. Tangara, Chairman, PRD and Mr. Lakshmanan Trust to honor Mr. Ponnusamy. Parandaman sir and Mr. Satyamurthy sir to honor Mr. K.R.S. Palanisamy. Mr. Srinivasan and Mr. Jayakumar to honor Mr. Kamal. Thank you so much, sir. Mr. Manish Agarwal, Secretary, ஐரோவா. திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் திருச்செங்கோடு ரெஸ்கா இணைந்து நடத்தும் 4ஆம் ஆண்டு மாபெரும் தொழில்நுட்ப கண்காட்சி. இது நடத்துறது இது 4ஆம் வருடம். நாங்கள் 2வது வருஷம் இணைஞ்சு நடத்துகிறோம். இந்த தொழில்நுட்ப கண்காட்சிக்கு ஸ்டால் எல்லாம் ஆல் இண்டியா பூரா எல்லாருமே போட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டால்காரங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரிக் உரிமையாளர்கள் அனைவரும் புதிய தொழில்நுட்பம் என்னென்ன வந்திருக்குன்னு எல்லா ஸ்டால்லையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த தொழில்நுட்ப கண்காட்சி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றும் இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. I request K.R.S. Palanisamy Trust to share some words, sir, please. திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களாம், ரிக் உரிமையாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற முன்னோடிகளே, இங்கே ஸ்டால் அமைத்து கண்காட்சியை கொடுத்திருக்கும் வியாபார பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 4வது எக்ஸ்போ. எனக்கு எக்ஸ்போனுடனே வர்றது எஸ்கான் பெங்களூர். அதிலே நம்ம பரந்தாமன் அவர்கள் அங்கேயே ஸ்டால் அமைத்திருந்தார். அதுபோல் திருச்செங்கோடுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையிலே
ரிக் எக்ஸ்போ நடத்துவது மிக பெருமைக்குரியது என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் போர்வெல் ட்ரில்லிங்கில் நாம் என்பது நம்மளுடைய உரிமையாளர்கள் எல்லையை எட்டி விட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த சூழ்நிலையிலே போர்வெல் ட்ரில்லிங் மட்டும் போதாது, ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. இன்னொன்று ஹரிசாண்டல் ட்ரில்லிங் இருக்கிறது, கோர் ட்ரில்லிங் இருக்கிறது, இன்னொன்று மாதிரி பலதரப்பட்ட ட்ரில்லிங் இருக்கிறது. அதிலே மீண்டும் கவனம் செலுத்தி நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய நண்பர்கள் ஆப்பிரிக்கா மட்டுமல்ல மற்ற மேலை நாடுகளிலும் சென்று ரிக் தொழிலை விரிவடைத்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். I request Mr. Tangaraj, Chairman PRD Groups, to share some words, sir, please. வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நமது ரிக் ஓனர் அண்டு ஸ்டால் அமைத்திருக்கும் அனைத்து உரிமையாளர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்டு முனிசிபாலிட்டியின் தலைவர் சுரேஷ் பாபு அண்டு நளினி சுரேஷ் பாபு மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ரிக்கு தொழில் நமது ஊருக்கு ஆரம்பித்து 52 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டியது நிறையாக இருக்கிறது. நாம் இன்னும் இந்த போர்வெல் தொழிலிலிருந்து அடுத்த மாறுபட்ட தொழிலுக்கு மாறி, அதாவது நமது அண்ணன் பழனிசாமி அண்ணன் சொன்னது போல் மாறி எல்லோரும் இன்னும் வெகு விரைவாக அடுத்த தொழிலுக்கு மாறினால் இன்னும் நமது தொழிலில் முன்னேற்றம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நாம் ஒரே தொழிலில் இருந்து கொண்டு எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இதையவே விரிவுபடுத்துவது ஓரளவுக்கு நாம் விரிவடைந்து விட்டோம். அதனால் அடுத்த தொழிலுக்கு மாறுவது என்று என்னுடைய மேலான கருத்துக்கள். எங்களுடைய பிஆர்டி கம்பெனியில் வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அடுத்த தொழில் முன்னேற்றத்திற்காக கிரானைட்டில் போவதற்கு கீழே அதாவது என்ன கனிம வளங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள், அதற்கு உண்டான மிஷினரிகள் இதெல்லாம் எங்களது நிறுவனத்தில் இருக்கிறது. அதனால் நம் ரிக் உரிமையாளர்கள் அனைவரும் எங்களது நிறுவனத்தில் இன்னும் என்ன இருக்கிறது நம்ம தொழிலில், அதாவது அதற்காக சொல்கிறேன், எங்களுடைய கம்பெனியில் இருப்பதற்காக நான் சொல்லவில்லை, நம்மளுடைய தொழிலில் மாற்று என்ன செய்யலாம் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறேன். ஆதலால் எல்லோரும் இன்னும் இதற்கு மேல் வளர்ச்சி அடைய வேண்டும் நமது தொழில் என்பதை ஆர்வத்துடன் நான் இதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். எல்லோரும் இன்னும் நாம் இந்த தொழில் விரிவடைந்து இந்த திருச்செங்கோட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். I'd like to honor NT Arasu, President, Karnataka Rig Owners Association. Thank you so much, sir. We request Mr. Vellingiri, Tiruchengodu Anaithu Motor Tholil Munnetra Sangam, to share some words, sir, please. எனது அருமை ரிக் உரிமையாளர்களே மற்றும் ரிக் என்ஜினியரிங் அசோசியேஷன் உரிமையாளர்களே, இன்று 4வது ரிக் எக்ஸ்போ மிக சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய பாசத்துக்குரிய நண்பர் நமது சட்டமன்ற தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும்
எனது அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்களே மற்றும் இந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் தம்பி பரந்தாமன் அவர்களே, இந்த விழாவில் ஸ்டால் அமைத்திருக்கும் ஸ்பான்சர் செய்திருக்கும் அனைத்து கம்பெனி உரிமையாளர்களே, கம்பெனியினுடைய தொழிலாளர்களே மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4வது ரிக் எக்ஸ்போ ஆனது இன்றும் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய டெக்னாலஜிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காட்டினதே தான் இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் காட்டுற விஷயம் இதை தான் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அண்ணன் சொன்னது மாதிரி அடுத்த ஸ்டெப்பு இன்னும் நிறைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறது என்னுடைய மிக ஆவல். அதே சமயம் இந்த ரிக் என்ஜினியரிங் மற்றும் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தினுடைய இந்த நிகழ்வானது இன்னும் பல வருடங்களுக்கு தொடர்ந்து நடந்து இன்னும் பல உத்திகளை புகுத்தி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் நமது தொழிலை வளரச் செய்து நல்ல பொருளீட்டு நல்லபடியாக அளிக்க வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you so much, sir. Can I request Mrs. Nalini Suresh Babu, Chairman, Tiruchengodu Municipality Corporation, to share some words? Ma'am, please. திருச்செங்கோடு நகராட்சியிலே திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ரிக் என்ஜினியரிங் அண்ட் சர்வீஸ் சென்டர் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் ரிக் எக்ஸ்போ ரிக் கண்காட்சியில் இங்கு தலைமை பொறுப்பேற்று கலந்து கொண்டிருக்கும் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே ரிக் என்ஜினியரிங் அசோசியேஷன் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்து இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், and also I would like to invite all the rig association people from Tamil Nadu and other states. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும். இந்த ரிக் எக்ஸ்போவானது 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடர்ந்து நடந்து இன்னும் புதிய தொழில்நுட்பங்களை நம் திருச்செங்கோடு மண்ணிலிருந்து உலகுக்கு பரப்ப வேண்டும் என்று உங்களை பாராட்டி இந்த விழாவிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி கூறுகிறேன். அதாவது ரிக் எக்ஸ்போ அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் நம்ம எல்லா கண்காட்சியும் போயிருக்கோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிக் கண்காட்சிங்கிறது. ஸோ என்னை அழைக்கும் பொழுதே நான் கேட்டேன், ரிக் எக்ஸ்போனா என்ன வச்சுருப்பீங்க, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இப்போ இந்த வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பத்தில் புதிதாக என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜிஸ் புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டெக்னாலஜிஸை இம்ப்ளைஸ் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா ஒவ்வொரு பீப்புளும் அவங்களோட எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் டு see ஆல் த திங்ஸ். அதே போல் இந்த இடத்துல நம்ம திருச்செங்கோடு நகரிலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை சொல்லுவாங்க. இந்த ஊர்னா இது ஸ்பெஷல், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க. அதுபோல இந்த திருச்செங்கோடு நகர் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ரிக் மற்றும் லாரி தொழில் தான் முதன்மையான ஒரு தொழில். அதை நானும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான், நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அதனால நீருங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடிப்படை தேவை. அப்படிப்பட்ட நீரை இன்னைக்கு ஆழ்துளை பம்புகள் மூலம் அதை எடுப்பதற்கு ஒவ்வொரு வித்தியாசமான புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு அட் பிரசன்ட் அட்வான்ஸ்டு என்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அதை இம்ப்ளைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரெஸ்கா அண்ட் குரூப்ஸ் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கே உங்கள் எல்லார் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உத்தரகாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது இந்த நிலச்சரிவில் சிக்கி அங்கே இருந்த அந்த மக்களை தொழிலில் இருந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அன்னைக்கு எல்லாருமே தவிச்சு கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு டிவி நியூஸ்லையும் பார்த்தோம். நம்ம எல்லாருமே மெய் சிலிர்க்கிற மாதிரி அந்த பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம திருச்செங்கோட்டில் கண்டுபிடிச்ச ஒரு ரிக் டெக்னாலஜி அண்ட் அந்த ரிக் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டெக்னாலஜியையும் எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சு
நம்ம அத்தனை உயிரை வந்து சர்வ் பண்ணியிருக்கோங்கிறது இன்னைக்கு இந்த நகரத்தோட சார்பில் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கவும் அவங்களுக்கு பாராட்டு சொல்லிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட எல்லாரும் விசாரிச்சாங்க. இந்த மாதிரி திருச்செங்கோடுன்னு ஒன்று உங்கள் ஞாபகம் தான் வந்தது, உங்கள் ஊர் டெக்னாலஜி தான் இது யூஸ் பண்ணதா பேப்பரில் நியூஸில் வந்தது அப்படின்னு. ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்து சார் உங்கள் குரூப்ஸ் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். அதுபோல் இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்ப இதில் இந்த தொழிலில் வந்து என்றைக்குமே இது பேக்கில் போகாமல் இன்னும் நிறைய தொழில்நுட்பங்களை புகுத்தி கொண்டே வந்து இது இன்னும் வெற்றி படையணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்காட்சியில் ஸ்டால் அமைக்க வந்திருக்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரிக் அசோசியேஷன் மற்றும் லாரி அசோசியேஷன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much, ma'am. I request Mr. Suresh Babu, President DMK Advocate Wing, Namakkal District, to share some words, sir, please. திருச்செங்கோடு பகுதியிலே அனைவருக்கும் இந்தியா முழுக்க திருச்செங்கோடு அப்படின்னாவே ரிக் அப்படின்னா தான் இந்தியா முழுக்க தெரியும். அந்த மாதிரி ஒரு திருச்செங்கோடு மண்ணில் வந்து நான்காவது வருடமாக திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கமும் ரிக் என்ஜினியரிங் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் அசோசியேஷனும் இணைந்து நடத்தும் இந்த ஒரு மாபெரும் கண்காட்சி. முதல்ல வந்து இந்த ஒரு இது மட்டும் ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மட்டும் இந்த கண்காட்சி நடத்தினாவோ இல்லை இந்த என்ஜினியரிங் அசோசியேஷன் மட்டும் இந்த கண்காட்சி நடத்தினாவோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு கேட்டால் ஒரு ஓனர் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரிக்கை என்ன மாடல் இருக்குது, என்ன அட்வான்ஸாக போயிட்டுருக்கு, அதை எதை வச்சு நம்ம வந்து தொழில் செஞ்சால் இன்றைக்கி அட்வான்ஸ் மாடலில் எவ்வளோ நம்ம பண்ண முடியுன்றத விஷயத்தை பண்ணணும். அப்போ இந்த 2 பேரும் இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்கன்னா அந்த 2 உரிமையாளர் சங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருமே நம்ம சார்பாக. அந்த நேரத்தில் இந்த திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கால் வச்சதுலேருந்தே திருச்செங்கோடுக்கு வளர்ச்சி தான். அவர் ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆழ்ந்து ஒரு சின்ன திட்டமாக இருந்தால் கூட அதை ஆழ்ந்து தான் செயல்படுறாரு. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த நகராட்சிக்கும் சரி திருச்செங்கோடு ஒன்றிய பகுதிக்கும் சரி அந்த திட்டங்களை வந்து அவர் சொந்த வீட்டில் எப்படி கட்டணும், ஒரு ரூம் எப்படி பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி கொண்ட ஒருவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஈஆர் ஈஸ்வரன் அவர். அவரை இந்த நேரத்தில் பார்க்கணுன்னா நம்ம பகுதியோடைய வளர்ச்சிக்கு எவ்வளவோ வருஷம் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, நமக்கு நம்ம வண்டியெலாம் வச்சுருக்கோம். நம்ம வண்டியெலாம் வச்சுருக்கும் பொழுது அந்த வண்டிகள் போவதற்கான பாதைகள் வேணும். அந்த பாதைகள் வந்து இருந்ததுனா தான் நம்ம வந்து அந்த வண்டிகளை நம்ம வந்து சரியாக இயக்க முடியும். இங்கே வந்து திருச்செங்கோடு வந்து அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அந்த இடத்துல ரிக்கில் போனால் இங்கே வந்து 4 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது, 5 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. இங்கே எப்படா இந்த ஊரில் போய் வேலை செய்யறது, டிரைவருக்கு அந்த ஊருக்கு போனாவே டிராஃபிக் தான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டமேடுக்கு போகாமல் நேராக சங்கிரி அவுட்டர் பைபாஸும் நாமக்கல் பைபாஸும் போயிட்டாங்கன்னா திருச்செங்கோடு எப்படி வளரும்? அண்ணன் அதை பார்த்தாரு. உடனடியாக வந்து எல்லா ரிங் ரோடு, ஒக்கராயம்பேட்டை ரோடு, ஈரோடு ரோடு, இப்போ வந்து சங்ககிரி ரோடு எல்லாத்தையும் பெருசாக்கி கொடுத்ததுக்கு முதல்ல எனக்கு அந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். அது மட்டுமல்ல, இங்கே வந்து ஒரு தொழிலுக்கும் என்னென்ன தேவை, அந்த தேவையை என்ன, தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ரிக் ஓனர்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, லாரி ஓனர்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்திருந்து இந்த திருச்செங்கோடு நகராட்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நம்முடைய நகரமன்ற தலைவர் வந்து பல விஷயங்கள் உத்தரகாண்ட் விஷயங்கள் முதற்கொண்டு பேசினாங்க. அது உங்கள் அனைவருக்கும் மட்டுமல்ல, இந்த திருச்செங்கோடு நகருக்கு மட்டுமல்ல, ரிக் தொழிலை செய்யும் அனைவருக்குமான பெருமை அது. அந்த ரிக்கு தொழிலை செய்யற அனைவருக்குமான ஒரு உற்சாகம் அது. நம்மனால காப்பாற்றப்பட்டிருக்கோம். இந்தியா முழுக்க நம்மளை பேசுறாங்க, இந்தியா முழுக்க இந்த ரிக்கு தொழில இருக்கக்கூடியவர் தான் காப்பாற்றுறாங்க அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி பத்தி பேசுற விஷயம் ஒன்று. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி ரிக்கு எக்ஸ்போ போடுறது நம்ம பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து எப்போ முடிவே கிடையாதுங்க. முதல்ல வந்து ஒரு 450 இன்ஜின் 400 இன்ஜின் வச்சு வந்து கம்ப்ரஸர் வச்சு கிர்லோஸ்கர் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் 600 200, அப்புறமா 900 200 வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 1200 வந்துச்சு. இன்னும் போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து இதோட முடிஞ்சு போயிடுமா? கிடையாது. இதுக்கப்புறம் ஒன்று வரும். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான், நீங்கள் இந்த 2 விஷயம் ரிக் ஓனர்ஸ் அசோசியேஷனும் இதுவும் செஞ்ச மாதிரி நம்முடைய பரந்தாமன் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி
ஐயா தங்கராஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி டெக்னாலஜி, இப்போ பரந்தாமண்ணன் வந்து பிஆர்டி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ பரந்தாமண்ணனுக்கு அடுத்தவங்க வரவங்க இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருப்பாங்க, அது வேற. ஆனால் இப்போ பரந்தாமன் வந்து நம்ம ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் தலைவர் அவரோட இணைந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவை ரெடி பண்ணி லக்ஷ்மணன் வந்து 24 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பார். அவர் மூளை வந்து யோசிச்சுட்டே இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதையாவது செய்யலாம், ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம். இந்த டீம் வந்து இப்போ நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை இப்போ நீங்கள் வந்து ரிக்கு ஓனர்களை வர வச்சுருக்கீங்க, ரிக்கோட கண்காட்சி வர வச்சுருக்கீங்க. இதை ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இன்னும் நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. இந்த தொழிலை இன்னும் அடுத்ததாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது மெட்ரோ ரயில் திட்டத்தில் நிலத்துக்கடியில் தான் போகிற மாதிரி நான் வருங்காலத்தில் அதுதான், வேறு வழியே கிடையாது. ஒரு ஊர்லேயும் நிலத்துக்கு மேலே எல்லாமே டிராஃபிக் ஆட போகுது. நிலத்துக்கு அடியில் வந்து திட்டங்களை உருவாக்க போகிறோம். அந்த மாதிரி திட்டங்களை உருவாக்குற நேரத்தில் நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம பைல் ஃபவுண்டேஷனோ ஏதோ பண்ணி உள்ள நிலத்தை குடைஞ்சி பூமிக்கு அடியில் வந்து அந்த திட்டங்களை கொண்டு போகிறதுக்கான ட்ரில்லிங் அப்படின்றது கம்பல்சரி எல்லா பக்கமும் ஆக போகுது. இது வந்து இல்லை நான் சொல்கிறாரு அவர், ரிக்லேயே இருக்காதீங்க எல்லாரும், ரிக்லேயே இருந்தீங்கன்னா நம்ம அதிலே காம்படிஷன் வச்சுருப்போம். ஆமாம், நம்ம ரிக்கை மட்டும் நம்பி போர்வெல்லில் மட்டும் பட்டி ஓரளவுக்கு இப்போ 1000 அடி தோண்டியாச்சு, 1200 அடி தோன்றோம், 1500 தோன்றோம், 2000 அடி தோன்றோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நிலத்தில் வந்து தண்ணீரை எப்படி உற்பத்தி பண்ணுறது பண்ணி நீர் மேலாண்மை கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம அடுத்த டெக்னாலஜி எப்படி நிலத்துக்கடியில் நம்ம பயணம் செய்கிறது, அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு நம்ம அடுத்த டெக்னாலஜிக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதற்கும் இந்த மண்ணிலிருந்தே, திருச்செங்கோடு மண்ணிலிருந்தே நம்முடைய பெரியோர்களும் நம்முடைய இந்த விஷயத்தில் கலந்து கொண்டிய நம்முடைய அனைவரும் நம்ம இதுக்காக உறுதுணையாக இருக்கணும். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பிஆர்டி தங்கராஜ் ஐயா அவர்கள், எஸ்விஎம் வெள்ளிங்கிரி அண்ணன் அவர்கள் மற்றும் ஐயா பழனிசாமி ஐயா அண்ணன்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஆழ்ந்து, எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை உற்று நோக்கி செய்யக்கூடியவங்க. நம்ம அவங்களாம் இல்லைன்னா இந்த திருச்செங்கோட்டில் இந்த தொழிலே கிடையாது. திருச்செங்கோட்டில் இந்த மாதிரி பெரியவங்களாம் இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஈஸியாக ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக தெரியுது, ஒரு ரிக் வாங்கணும்னா ஈஸியாக தெரியுது, ஒரு ரோபோ வண்டி வாங்கணும்னா ஈஸியாக தெரியுது. ஆனால் இதை உருவாக்கவும் இதை செயல்படுத்தவும் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்கும் அப்படின்னா நம்ம வந்து இதற்காக நம்ம யுனைட்டி, ஒற்றுமை, நம்ம ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒற்றுமைங்கிறது இது திருச்செங்கோடு அசோசியேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் நம்ம அனைவரும் இணைந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம ஊரோட டெக்னாலஜியையும் நம்ம ஊரோட வளர்ச்சியையும் கொண்டு வரணும். இதில் எங்களோட சுயநலமும் இருக்குது. திருச்செங்கோடு நல்லா வளரணும், திருச்செங்கோடு அதிக விரிவாக்கம் ஆக்கணும். திருச்செங்கோடுங்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்திலேயே திருச்செங்கோடு ஒரு பெரிய ஒரு சைனாவில் இருக்க ஒரு ஊர் மாதிரி திருச்செங்கோடோட அறிவும் ஆற்றலும் போற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.